வெல்கம் எவ்ரிவன். நம்ம எல்லாருமே ஸ்டாக்ஸை பிக் பண்ற டாபிக்னு வந்துருச்சுனாவே என்னென்ன டேஞ்சர் சைன்ஸ் இருக்கு இந்த கம்பெனியோட ஸ்டாக்ல, என்னென்ன அவாய்ட் பண்ணணும், அதை தேடுறதுல பிஸியா இருக்கும், ரைட்டா? பட் வாட் இஃப் ஐ டோல்ட் யூ தேர் ஆர் சர்டன் கிரீன் சிக்னல்ஸ், அது கிளியரா சொல்லிடும் தட் இந்த கம்பெனி கரெக்டான பாதையில தான் போயிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரஸ்ட் மீ, இந்த வீடியோல ஐ வில் எக்ஸ்பிளைன் ஈச் அண்ட் எவ்ரி திங் வித் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் சச் தட் நீங்க லைஃப் லாங் இந்த பேராமீட்டர்ஸை மறக்கவே மாட்டீங்க. So let's begin. Alright, in the video we are gonna see 5 parameters. Okay va? Adula first one seasonal investors ku favorite aanadhu. That is nothing but ROE, return on equity. Careful again, okay va? Let's say na vandu oru company start pandren. Okay va? Okay. என்னோடைய own money 500 rupees வச்சு ஸ்டார்ட் பண்றேன். ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது, ஓகேவா? 500 rupees வச்சு நான் ஸ்டார்ட் பண்றேன். இப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் மணி தேவைப்படுது. நான் என்ன பண்றேன், ஒரு 300 rupeesக்கு லோன் எடுக்கிறேன், பேங்க் கிட்ட இருந்து லோன் எடுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் ஃபிகர்ஸ் எல்லாம் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்காக. ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், என் கம்பெனியை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், கரெக்டா? ஸோ கண்டிப்பா எனக்கு என் கம்பெனியை பிலீவ் பண்ற இன்வெஸ்டர்ஸ் வேணும், கரெக்டா? ஸோ நான் என்ன பண்றேன், என் கம்பெனியை பிலீவ் பண்ற இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு என்னுடைய கம்பெனியுடைய ஷேர்ஸை செல் பண்ணி அவங்களுக்கு நான் கொடுத்து இன் ரிட்டர்ன் நான் ஒரு 200 rupees மணி ரைஸ் பண்றேன். யூ காட் இட்? இவங்க யாரு? என் கம்பெனியுடைய இன்வெஸ்டர்ஸ், கரெக்டா? அவங்கள ஃபினான்ஸ் டேர்ம்ல சொல்லணும்னா எப்படி சொல்லலாம், இவங்க என் கம்பெனியுடைய ஷேர்ஸை வச்சிருக்காங்க. கண்டிப்பா என் கம்பெனி ஷேர்ஸை நான் செல் பண்ணிட்டு தான் நான் மணி ரைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, கம்பெனியுடைய ஷேர்ஸை வச்சிருக்காங்க அண்ட் அவங்க என்னுடைய ஷேர்ஸை ஹோல்டு பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாமா? ஸோ அவங்க பேர் என்னது? ஷேர் ஹோல்டர்ஸ். சிம்பிள், ரைட்? ஷேர் ஹோல்டர்ஸ். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி புரிஞ்சிச்சுல, நான் ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், என்னுடைய ஓன் மணி 500 rupees வச்சு. அண்ட் தென் எனக்கு இன்னும் கொஞ்சம் மணி தேவைப்படுது, ஸோ நான் 300 rupees பேங்க் கிட்ட இருந்து லோன் எடுத்தேன். அண்ட் தென் என் கம்பெனியை பிலீவ் பண்ற பீப்புள் இருக்காங்களா, இன்வெஸ்டர்ஸ் சொல்லுவாங்களா, அவங்க கிட்ட இருந்து என் கம்பெனியுடைய ஷேர்ஸை செல் பண்ணி ஒரு 200 rupees அவங்க கிட்ட இருந்து நான் வாங்கினேன். ரைட்டா? புரிஞ்சிருச்சா? சூப்பர். இப்போ என்கிட்ட மொத்த டோட்டல் அமௌண்ட் ஆஃப் மணி எவ்வளவு இருக்கு? 500 plus 300 plus 200 எவ்வளவு பிரதர்? 1000 rupees இருக்கு. விச் மீன்ஸ் இந்த 1000 rupees வச்சு நான் என்னுடைய பிசினஸை ரன் பண்ணலாம், கரெக்டா? ஓகே, இது வரைக்கும் ஸ்டோரி புரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டோரியை மட்டும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா புரிஞ்சிருச்சுன்னா அட் தி எண்ட் நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் பேராமீட்டரை பத்தி லேர்ன் பண்ணிருப்பீங்க when it comes to investing. ஓகே, ஸோ லெட்ஸ் கண்டினியூ. ஓகே, ஸோ டோட்டலா 1000 rupees இருக்கா? லெட்ஸ் சே இந்த 1000 rupees வச்சு என் பிசினஸ்ல நான் ஒரு 100 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணேன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? சூப்பர். இப்போ நான் உங்ககிட்ட கேட்குறேன், பிரதர், இப்போ நான் வந்துட்டு 1000 rupees என்கிட்ட இருந்தது, இப்போ நான் 100 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணிட்டேன், இது எவ்வளோ பெர்சன்டேஜ் ரிட்டர்ன் பிரதர்? நான் உங்ககிட்ட கேட்குறேன். ஸோ நீங்கள் உடனே என்ன சொல்லுவீங்க? ஓகே, 100 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணீங்களா? ஓகே, டோட்டல் கேபிட்டல் எவ்வளோ? 1000 rupees. ஓகே, டிவைட் பண்ணுவீங்க. ஸோ இப்போ இதை நீங்கள் கால்குலேட் பண்ணால் உங்களுக்கு எவ்வளோ வரும்? 0.1 into 100, 10%. கரெக்டா? ஓகே, 10% ரிட்டர்ன்னு சொல்லுவீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் பிரதர், நீங்க ஒரு இம்பார்ட்டன்டான பேராமீட்டர் லேர்ன் பண்ணிருக்கீங்க. இதை தான் ROCEன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. நான் ROE சொல்றேன்னு சொன்னேன், பட் ஃபர்ஸ்ட் லெட்ஸ் லேர்ன் ROCE, அதுக்கப்புறம் நான் ROE சொல்றேன். ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், என்ன கேபிட்டல்? மொத்த கேபிட்டல் என்கிட்ட எவ்வளவு இருந்தது? 1000. ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல், ஸோ அந்த கேபிட்டலுக்கு எவ்வளவு ரிட்டர்ன் வந்தது? 10%. ஸோ அதுதான் ROCEன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. யூ அண்டர்ஸ்டுட் திஸ்? ஓகே, அப்போ ROE என்னது சொல்றேன், இதையும் நீங்களே சொல்லுவீங்க பாருங்க. ஓகே, ஸோ நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ் இருக்காங்களா, அவங்க இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்களா, நம்ம இந்த இன்வெஸ்டர்ஸ் ஒரு மணி கொடுத்தாங்களா, அந்த மணிக்கு நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் ஜென்ரேட் பண்ணிருக்கோம்னு பார்க்கலாமா? கண்டிப்பா பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு ரிட்டர்ன் கால்குலேட் பண்ண போறோம், கரெக்டா? ஓகே, இப்போ நீங்க சொல்லுங்க, ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து நம்ம எப்போ எவ்வளவு மணி ரைஸ் பண்ணோம்? 200 rupees. ஓகே, நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணோம்? 100 rupees. ஓகே, இவங்களுக்கு நம்ம எவ்வளவு ரிட்டர்ன் மேக் பண்ணோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம், ரைட்டா? ஓகே, சேம் அங்க என்ன பண்ணோம்? கேபிட்டலுக்கு ஃபர்ஸ்ட் எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணோம் அப்பான் நம்மளுடைய கேபிட்டல் என்ன, அதுதானே பார்த்தோம். அதே மாதிரி இப்போ நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணோம்? சேம் ஃபார்முலா, 100 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணோம் வித் ரெஸ்பெக்ட் டு நம்மளுடைய ஷேர் ஹோல்டர்ஸ். நான் ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து எவ்வளவு மணி ரைஸ் பண்ணேன்? என்னுடைய ஷேர்ஸை செல் பண்ணி அவங்க கிட்ட இருந்து நான் 200 rupees ரைஸ் பண்ணேன், ரைட்? ஸோ 200. இப்போ இதை கால்குலேட் பண்ணா எனக்கு எவ்வளவு வரும்? 0.5. ஸோ இன்டூ 100, 50%. ரைட்? இப்போ இது என்னது? கங்க்ராச்சுலேஷன்ஸ், ஒன்ஸ் அகைன் நீங்க இன்னொரு ஒரு பேராமீட்டர் லேர்ன் பண்ணிருக்கீங்க. இதை தான் ROEன்னு சொல்லுவாங்க, ரிட்டர்ன் ஆன்
ஈக்விட்டி. யூ காட் இட்? அதாவது நம்ம கம்பெனில இன்வெஸ்ட் பண்ண இன்வெஸ்டர்ஸ் இருக்காங்கல்ல, ஆமா, அவங்க எவ்வளவு மணி கொடுத்தாங்க நம்மளுக்கு? 200 rupees, ரைட்? நம்ம எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணோம்? 100 rupees. ஸோ நம்மளுடைய ப்ராஃபிட் வித் ரெஸ்பெக்ட் டு இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு கொடுத்த அமௌண்ட் எவ்வளோ ரிட்டர்ன் நம்ம ஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஸோ 100 rupees நான் ப்ராஃபிட் மேக் பண்ணேன், அவங்க எனக்கு 200 rupees கொடுத்தாங்க. ஸோ அதை கால்குலேட் பண்ண எனக்கு 50% வந்துருது. அதுதான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. ஈக்விட்டினா என்னது? ஈக்விட்டினா ஓனர்ஷிப். ஸோ என்னுடைய ஓனர்ஷிப்பை செல் பண்ண இன்வெஸ்டர்ஸ்க்கு, ரைட்டா, என்னுடைய ஷேர்ஸ் நான் செல் பண்ணேன், அவங்க கிட்ட இருந்து நான் மணி ரைஸ் பண்ணேன். ஸோ வித் பேஸ்ட் ஆன் தட் நான் எவ்வளோ ரிட்டர்ன் மேக் பண்ணேன் அவங்களுக்கு, இன்வெஸ்டர்ஸுக்கு, அதை தான் ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டின்னு சொல்லுவாங்க. யூ காட் இட்? ஒரு சின்ன குவிக் ரிவிஷன் மட்டும் சொல்லிட்டுமா? ஸோ டோட்டலா என்கிட்ட 1000 rupees இருந்தது. ஸோ அண்ட் அந்த 1000 rupees வச்சு என் பிசினஸ்ல 100 rupees ப்ராஃபிட் நான் மேக் பண்ணேன். ஸோ நான் என்ன பண்ணேன்? 100 rupees ப்ராஃபிட் மேக் பண்ணேன். என்னுடைய மொத்த கேபிட்டல் எவ்வளோ? 1000 rupees. ஸோ அதுக்கு நான் கால்குலேட் பண்ணும்போது எனக்கு 10% வந்தது. அதை நான் என்ன சொன்னேன்? ROCன்னு சொன்னேன். அதாவது ரிட்டர்ன் ஆன் த ஓவரால் கேபிட்டல். என்கிட்ட மொத்த கேபிட்டல் 1000 இருந்துச்சு. ஸோ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், ரைட்? ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி என்னது? ஈக்விட்டி, ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட். நம்மளுக்கு 200 rupees இன்வெஸ்டர்ஸ் கிட்ட இருந்து வந்தது, ரைட்? நான் எவ்வளவு ப்ராஃபிட் மேக் பண்ணேன்? 100 rupees. ஸோ 100 rupees நான் ப்ராஃபிட் மேக் பண்ணேன் வித் ரெஸ்பெக்ட் டு, இப்போ நான் யாருக்கு கால்குலேட் பண்றேன்? ஷேர் ஹோல்டர்ஸ், இன்வெஸ்டர்ஸ். 200 கால்குலேட் பண்ணா 50%. யூ அண்டர்ஸ்டுட் வாட் இஸ் ROCE, ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், அண்ட் ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி. யூ அண்டர்ஸ்டுட்? ஓகே. ஆஸ் அ இன்வெஸ்டரா நம்மளுக்கு எது இம்பார்ட்டன்ட்? ROE, கரெக்ட்? இப்போ நம்ம ஒரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்றோம், ஷேர்ஸா வாங்குறோம், கரெக்டா? ஸோ நம்ம எதை பார்க்கணும்? ROCE பார்க்கணுமா, ROE பார்க்கணுமா? ROE, கரெக்டா? இப்போ நான் ஒரு கம்பெனியுடைய ஷேரை வாங்குறேன், கரெக்டா? நான் எந்த கேட்டகரியில வருவேன்? ஷேர் ஹோல்டர்ஸ்ல வருவேன். ஸோ அந்த கம்பெனி எவ்வளோ அமௌண்ட்டை வச்சுன்னா ப்ராஃபிட்டை மேக் பண்றா, அது எனக்கு மேட்டர் இல்லை. 1000 rupees இருக்கும், அவங்ககிட்ட எவ்வளோ இருக்கட்டும். அவங்க எவ்வளோ ப்ராஃபிட் மேக் பண்றாங்க, நான் கொடுக்குற அமௌண்ட்டுக்கு எனக்கு எவ்வளோ ரிட்டர்ன் அவங்க மேக் பண்ணி கொடுக்குறாங்க, தட் இஸ் இம்பார்ட்டன்ட், ரைட்? ஸோ ஒரு கம்பெனி, லெட்ஸ் சே நான் வந்து கம்பெனி ஏல இன்வெஸ்ட் பண்றேன், ரிலையன்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள், ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ ரிலையன்ஸ் உடைய ROE, ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எவ்வளவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அண்ட் இஃப் இட் இஸ் a good percentage, then what does it mean? as a இன்வெஸ்டரா எனக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு எவ்வளவு பர்சன்டேஜ் ரிட்டர்ன் வருது? 50%. ஸோ ரிலையன்ஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அண்ட் ரிலையன்ஸ் உடைய ROE வந்து 15% காட்டுது. which means okay, நான் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன் அவங்க மேக் பண்ணி கொடுக்குறாங்க அந்த கம்பெனி. ஸோ தட் இஸ் குட் ஃபார் மீ, right? You're getting to know with the help of which parameter? ROE. So this is the first green signal, brother. ROCE and ROE ரெண்டுமே ஒரு கன்சிடரபிளான குட் லெவல் இருந்துச்சுன்னா, then you are investing in a very good company. I hope you understood. கரெக்டா? புரியலன்னா இன்னும் ஒரே தடவை ரிட்டர்ன் திருப்பி பார்த்தீங்கன்னா, I guarantee நான் ரொம்ப சிம்பிளான டேர்ம்ஸ்ல I have explained, you would easily understand what I'm trying to say. Okay? நான் சைட்ல சில ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் நான் அட்டாச் பண்றேன். நீங்க அங்க பாத்தீங்கன்னா டிக்கர் டேப் ஸ்கிரீனர்ல போயிட்டு நீங்க, நான் சைட்ல அட்டாச் பண்றேன், டிக்கர் டேப் ஸ்கிரீனர்ல போயிட்டு, ஃப்ரீ ஸ்கிரீனர் தான், ஸோ நீங்க ஈஸியா போயிட்டு லாகின் பண்ணிக்கலாம். அதுல போயிட்டு நான் சைட்ல அட்டாச் பண்றேன். பாருங்க, ரிலையன்ஸ் உடைய ROCE எவ்வளவு இருக்கு? 9.6. ROE எவ்வளவு இருக்கு? 7.94. இப்போ இன்ஃபோசிஸ்க்கு பாருங்க, ROCE 36 இருக்கு, ROE 28 இருக்கு. ITC பாருங்க, ROCE 57 இருக்கு, ROE 47 இருக்கு. டிஃபரன்ஸ் ஏன் அவ்வளோ இருக்கு? பிகாஸ் மூணுமே டிஃப்ரெண்ட் செக்டார். ஓகே, அதுக்காக தான் இந்த 3 எக்ஸாம்பிளுமே எடுத்தேன். ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி, நீங்க ஒரு ஸ்டாக்கை பிக் பண்றீங்கன்னா கம்பேர் பண்றதுக்கு அந்த செக்டார்ல இருக்கிற ஸ்டாக்ஸ் உடைய ROCE and ROE வச்சு நீங்க கம்பேர் பண்ண, then only you will know whether this is in the correct range or not. So ideally, if it is greater than 15% or 10%, 12%, that is considered to be good. You got it? See, first parameter really it took time ன்னு எனக்கு தெரியும். But see, first point, இந்த சேனல், இந்த வீடியோ இந்த மொமெண்ட் வரைக்கும் பாக்குறீங்கன்னா, see, I want to give value to the viewers. Okay? And in return, எனக்கு I don't need your money. I just need உங்களுடைய வேல்யூபிளான டைம் மட்டும் இருந்தா போதும். I can teach you each and every concept such that லைஃப் லாங் நீங்க அதை மறக்கவே மாட்டீங்க. ஓகே, ஸோ செகண்ட் பேராமீட்டர் போயிடலாம். இதுக்கப்புறம் இருக்க பேராமீட்டர்ல I will explain very easily.